வணக்கம். ஐபிஎல் தொடரில் இன்றைக்கி 14வது லீக் போட்டி நடக்க போகுது. மொத்தம் 74 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இன்றைக்கி 14வது லீக் போட்டி மும்பையில் நடக்க போகுது. இதில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியும் இந்த தொடரில் 2 போட்டிகள் விளையாடி 2லுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோத போகிறாங்க. மும்பை ஆரம்பத்தில் தோக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க 5 முறை சாம்பியனான அந்த தொடர்கள் எல்லாமே அவங்க முதல் போட்டி தோற்றுருக்குறாங்க. அதே போல் 2012க்கு பிறகு அவங்க விளையாடின எல்லா தொடர்கள்லுமே அவங்க முதல் போட்டியை தோற்று தான் வந்திருக்கிறாங்க. அதாவது 2013லேருந்து எல்லா தொடர்கள்லையுமே தொடர்ந்து அவங்க விளையாடின முதல் போட்டியை தோற்று தான் வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது. இதில் இருக்கக்கூடிய இந்த 10 அணிகளில் மிக பலம் வாய்ந்த அணிகளில் மும்பை இந்தியன்ஸ் ஒன்று, இன்னொன்று சென்னை சூப்பர் கிங்ஸ். இது வரைக்கும் 16 தொடர்கள் நடந்திருக்கு. 10 முறை இந்த 2 அணிகள் மட்டுமே மகுடம் சூடியிருக்காங்க. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அணி. அதே போல் எப்போவுமே மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி அது ஒரு கடப்பாறை பேட்டிங் சைடு. அதே போல் பவுலிங்கில் பும்ரா சொல்லவே தேவையில்லை. அதனால தான் அவங்க 5 முறை சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதே போல் நிறைய புது முகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அணி எதுன்னு கேட்டிங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். அந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை நம்ம சாதாரணமாக இடம் போட்டுற முடியாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த தொடரில் அவங்க விளையாடின முதல் 2 போட்டிகளிலுமே வென்று ஒரு தன்னம்பிக்கையோடு உள்ள வராங்க. போட்டி 7:30 மணிக்கு மும்பையில் தொடங்க போகுது. பார்க்கலாம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்கிறாங்களா, இல்லை இந்த போட்டியிலையும் ஜெயிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தன்னுடைய 3வது வெற்றியை பதிவு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.